வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா ஷிண்டே அரசு ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்காங்க. பசுக்களுக்கு ராஜ்ய மாதா அப்படிங்கிற ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாடுகள் பாதுகாப்பு அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், பிஜேபினாவே மாடுகள் பாதுகாப்பு பற்றி அவங்க பேசுவாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க பசுக்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடையாளம் அப்படின்னு ஐயா ஷிண்டே சொல்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் 50 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நாட்டு மாடு வளர்க்குறவங்களுக்கு மானியம். அதுவும் இல்லாமல் இந்த காசோலையம், இந்த கோசால் அதில் மாட்டெல்லாம் அடைச்சி வைப்பாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் இது பொருந்தும். இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் இதை அறிவிச்சிருக்காங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இனிமேல் அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இது பிஜேபி மறுபடியும் தன்னுடைய இந்துத்துவாவை தூசு தட்டிக்கிறது. தூசு தான் தட்டல, ஷிண்டேக்கு பிஜேபி ஐடியா கொடுத்துருக்கோம். அப்பா நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நீயும் பண்ணுப்பா, பண்ணுங்க. அதாவது யோகி பண்ணுறதை இங்கே பண்ணுறாங்க. யோகி வந்ததுலேருந்து அதான் பண்ணிகிட்ருக்காரு. பசு பாதுகாவலர்கள்னு இப்போ அடுத்து மகாராஷ்டிராவில் பசு பாதுகாவலர்கள் கூட உருவாக்கலாம் ஒன்று. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே மோடி அவர்கள் வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருந்த அந்த வீடியோலாம் போட்டார்ல, அதை வைரலாக்கும் முயற்சிகள் இருக்கிறது. இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த திட்டத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் மாடுகளெல்லாம் வச்சு பசுக்களை வைத்து ஐயா மோடி அதில் நின்று அது வீடியோ எடுத்து அது வைரலாக பரவுற அளவுக்கு இன்றைக்கி ஏற்பாடுகள் தயாராகிவிட்டது. அதனால் விரைவில் ஒரு மாடுகளை வைத்து பிஜேபி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஏன் இப்போ இந்த விதமான விஷயம்? நம்ம என்ன சொல்கிறோம், மாடுகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க ஒரு நாளைக்கு, தப்பு இல்லை. 100 ரூபாவே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பசுக்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கும்போது, ஏன்னா விவசாயிகளுடைய அந்த காமன் மினிமம், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை, அது கேட்டு ஒரு வருஷமாக போராடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கங்கனா ராகவத் அதெல்லாம் மறுபடியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஏற்கனவே ஹரியானாவிலேருந்து மகாராஷ்டிரா எல்லா ஊர் விவசாயிகளும், உத்தரப்பிரதேசம் எல்லா ஊர் விவசாயிகளும் உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அப்போ விவசாயிகளுக்கு நன்மை பயக்கணும்னு சொல்லக்கூடிய நீங்கள் விவசாயிகள் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணாமல் இந்த விஷயத்தை பண்ணும்போது நமக்கு சந்தேகம் வருது. அப்போ இவங்க மறுபடியும் மத ரீதியான பிரச்சனையை எழுப்ப தயாராகிட்டார்கள். என்றைக்கு நீங்கள், ஏன்னா எல்லா உயிரினங்களும் தெய்வம் தாங்க, மனிதனுக்கு உதவக்கூடிய உதவாத எல்லாமே இயற்கை எல்லாத்துக்குமான உலகம் தான், அது அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராஜ்ய மாதா அப்படின்னு அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததுன்னா உத்தவ் தாக்கரேவை சீன்றது. எப்படின்னா இப்போ என்னென்னா பிஜேபி என்ன கணக்கு போடுன்னா, உத்தவ் தாக்கரேவும் ஷிண்டேவும் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. தீவிரமான இந்துத்துவ ஆதரவாளர்கள்லாம் உத்தவ் தாக்கரேட்ட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போனாங்க. இப்போ உத்தவ் தாக்கரேட்ட இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ வாக்குகளை காலி பண்ணணும். காலி பண்ணால் தான் பிஜேபி ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்லணும் பாருங்கள், கிறிஸ்டினாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட சேர்ந்து சுற்றுறாரு, இந்தியா கூட்டணியில் போய் ஐக்கியமாயிட்டார், திடீர்னு மதச்சார்பின்மையெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் என்ன உஷாரானா, இதில் உத்தவ் தாக்கரே ரொம்ப கிளியர். அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டார், நம்மளுடைய வாக்கு சிவசேனா வாக்கு, அது இந்துத்துவ வாக்கு தான், அதை நம்ம எப்பயும் விட்டுறக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சங்கராச்சாரியர் மடத்திலிருந்து ஒருத்தர் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, யாருக்கு, உத்தவ் தாக்கரேக்கு, ஒரு உண்மையான சனாதனம் இருக்கக்கூடிய இந்து யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார், மோடியை சொல்கிறார், துரோகம் பண்ணிட்டீங்க ஷிண்டேக்கு, அப்படி இவருக்கு உத்தவுக்குன்னு. அப்போ அதோடையும் டச் வச்சுக்குவார். இப்படி மடாதிபதிகளையும் கூட்டு வச்சு பேசுவார். சீரடி கோயில், இந்துத்துவா, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் பக்காவாக பண்ணுவார். அது உண்மையிலே நல்லதுன்னு அவருடைய கோர் ஓட்டு அதுதான். பிஜேபி அதை பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பிடுங்கிறதுக்கான வேலை தான் இந்த மாதிரியான வேலைகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்ருக்குது, அங்கே இருக்கக்கூடிய துர்கா பூஜா வருது. துர்கா பூஜாவை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஷரியத் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் பிஜேபி எழுப்போம் பாருங்க, பக்கத்து நாட்டில் துர்கா பூஜா கூட இந்துக்களால் கொண்டாட முடியலையேன்னு. ஆனால் என்ன சிக்கல்னா, ஏற்கனவே இவங்க தான் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. அதனால் ரொம்ப கிளப்புனாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. அதனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி சொல்லி ஓட்டு கேட்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு பிஜேபி வந்துருச்சு. அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அந்த பசு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் அதிரடியான திட்டங்கள் பல உண்டு. ஏன்னா இனிமேல் ஏன்னா இப்போ ஹரியானா முடிஞ்ச உடனே மகாராஷ்டிரா தானே, மகாராஷ்டிராவில் நிறைய திட்டங்களை ஐயா மோடி அறிவிப்பார்.
இதில் ஒரு முதல் படி தான் இந்த பசு இது. பசு இதை கொண்டு வரதுக்கான காரணம் அந்த மும்பையில் குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய 36 தொகுதி, அது ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி என்ன சிக்கல் வரப்போகுது? ஏற்கனவே இவங்க வெங்காய இறக்குமதிக்கு வந்து தடை விதித்ததுனால இப்போ நாசிக் உள்ளிட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தேங்கி போச்சு, வெங்காய கிடங்கே அமைக்கலை. அப்போ விவசாயிகள் வெங்காயத்தை விளைவிச்சும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த நாட்டு மாடுகளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறது யாரை ஏமாத்துறதுக்கு? நீங்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 2.5 வருஷமாக ஷிண்டே தான் இருந்தார். அப்போல்லாம் தோணாத ஐடியா ஏன் இப்போ தோணுச்சு? இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசி நேரத்தில் வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லி அது வேலைக்கே ஆகும் அவுட் ஆச்சு. அதே போல் இந்த விஷயம் ஏற்கனவே இந்த லடுக்கி பேகன்னு ஒரு திட்டம், இப்போ இந்த திட்டம், அடுத்து என்ன, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுய உதவி குழுக்களுக்கு காசு கொடுக்கறது, இன்னும் இருக்கக்கூடிய இந்தியா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் ஐயா மோடி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இனிமேல் பண்ணுவாங்க. இப்போ என்ன இந்த கோமாதா ராஜ்ய மாதான்னு சொல்லிட்டீங்க. அதாவது இனிமேல் மாடுகளை ராஜ்ய மாதா என்று அழைக்கணுன்ட்டு நம்ம அழைக்கிறது பாவம் அதுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஒழுங்காக பராமரிங்க, ஒழுங்காக சாப்பாடு போடுங்கன்னு தான் சொல்கிறோம். நிறைய இது ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்குது. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காமன் வாக்காளர் மத்தியில் எடுபடும் பிஜேபி நினைக்குது. ஆனால் பிஜேபிக்கு ஒன்றும் தெரில, இந்த இஷ்யூ வந்து அது இல்லை. இன்றைக்கி இஷ்யூ என்னங்க, பிஜேபி ஒரு ஷிண்டேவை வைத்து, ஷிண்டேங்கிற ஒரு அடிமையை வைத்து பிஜேபி வேலையை பார்த்துட்ருக்காங்க. உத்தவ் தாக்கரேங்கிற மரியாதையான ஆள்கிட்டருந்து பிடுங்கி கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தரை கொண்டு வந்தால் பரவாயில்ல, சரத்பவார்ட்டிருந்து ஆட்களை பிடிங்கிட்டார், அஜித் பவாரை கொண்டு வந்துட்டார். இதை மொத்தமாக விட்டோம்னா 2 பேரையும் காலி பண்ணிட்டு பிஜேபி மட்டும்தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. அதேமாதிரி தாராவி ப்ராஜெக்டில் நம்ம அதானிக்கு உதவி பண்ணுறது யார்? அதானினாலே மோடி தானே. இவர் என்ன சொல்லிட்டாரு, உத்தவ் நான் வந்தேன்னா முதல்ல அதானியோட ப்ராஜெக்ட் நிறுத்திடுவோம்பாங்க. அப்போ அதானி ப்ராஜெக்ட் நிற்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமா, இல்லை எல்லாருமே கட்டி எங்களுக்கு சின்ன இடம் கொடுக்குங்கிறது சந்தோஷமா? உத்தவ் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம், இத்தனை ஸ்கொயர் ஃபீட் நீ கொடுக்கணுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, உத்தவ் பாபா வந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார், அப்புறம் அவருக்கே ஓட்டு போடுங்க. இது பிஜேபியில் எதிர்கொள்ள முடியல. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா அந்த முழுக்க மும்பை இப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த பூஜையெல்லாம் சொல்கிறாரு, துர்கா பூஜா வருது, அதை வச்சு மோடி எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லா கோயிலையும் பெரிய இது பண்ணி, அதாவது இந்த தேர்தலையே ஒரு துர்கா பூஜா ஃபங்க்ஷன், அதாவது என்னென்னா ஒரு கலாச்சார விழாவாக கொண்டாடணுங்கிறது பிஜேபியோட எண்ணம். இப்போ உத்தவ் தாக்கரே சரத்பவார்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஓகேங்க, அந்த நீட்டுக்கு வந்து ஷிண்டே அரசு ஆதரவாக எதிர்ப்பா. ஏன்னா ஷிண்டே அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நீட்டு வந்து ஒழிக்கப்பட வேண்டுங்கிறாரு, மோடி ஆதரவு தெரிவிக்கிறார். எது உண்மை? இந்த விஷயம் வரும். நீங்கள் அதாவது தேர்தல் அரசியலில் இப்போவே பிஜேபி ஒரு கணக்கு போட்டுருச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. அப்போ என்ன பேசுகிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசு மேட்ரு, இதை வைத்து ஓட்டி விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ எல்லா கருத்து கணிப்பும் இன்றைக்கி இப்போ என்ன சொல்லுது, அதிகார பலம் அப்படிங்கிறது ஷிண்டேட் இருந்தாலும் ஆள் பலம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு மிகவும் வலிவு சேர்க்குற மாதிரி ராஜ் தாக்கரே கரெக்டாக வெளியில் போகிறாரு பிஜேபியை விட்டு. அவர் இருக்க ஒரு 10-15 ஓட்டு வாங்குவார், அதையும் பிஜேபிக்கு எடுத்துருன்னு அவர் பயந்துட்டு ஓடுறாரு. ஷிண்டேவுடைய பையன் அந்த ஸ்ரீகாந்த் ஷிண்டே அவரை என்ன சொல்கிறது, மோடி என்ன சொல்கிறார், நீங்கள் போய் இந்த ஒராளி தொகுதியில் போய் ஆதித்ய தாக்கரே எதிர்த்து நின்று ஜெயிங்க அப்படின்னு அவரை இறக்கி விட்றாரு. இன்னொரு பக்கம் ஏபிவிபி, இப்போ தேர்தல் நடக்குது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல், ஏபிவிபி மாணவர் சங்க தேர்தல், ஆதித்ய தாக்கரே சூப்பராக ஜெயிச்சிட்டார். இது பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா ஸ்டேட்டில் அவங்க தாங்க ஆட்சி பண்ணுறாங்க. ஏபிவிபி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், பிஜேபியில் பல அமைப்புகள் இருக்கும். பிஜேபிகள் யோக்கியமானவர்கள் மாதிரி பேசுவாங்க, எங்களுக்கு உச்சநீதிமன்றம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துணை அமைப்புகள் பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ், இவர்களை பற்றிலாம் நீங்கள் அது ஒரு அமைப்பு தான் ஏபிவிபி. இவங்க தான் வந்து அந்த ஐஐடிலாம் போய் வந்து முஸ்லீம் இளைஞர்கள் அடித்தாங்கல்ல ஒரு தடவை, அதெல்லாம் இவங்க இந்த வேலை அவங்க பண்ணுறது தான், மாமிசம் சமைக்கிறீங்கன்னு சொல்லி அடிக்க வேண்டிய வேலை. இவரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் வேகமாகவே இருப்பாங்க. ஏன்னா மோடி இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேகம் வந்துடும். மோடி இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு நிறைய வேகம் வரும். மோடி மட்டும் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எச் ராஜா இவங்கெல்லாம் இப்போ பேசுகிறது, அண்ணாமலை என்ன பேசுகிறது, மோடி மட்டும் ஆஃப் ஆகிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுவாங்க. அதனால் அங்கே சுவிட்ச் அங்கே இருக்குது. சுவிட்ச் அங்கே இப்போ கொஞ்சம் மங்களாக தெரியுது. ஏன்னா இப்போ அவருக்கே மெஜாரிட்டி இல்லை, அவர் யோசிக்கலை. ராகுல் காந்தி சொன்னார்ல, நாடாளுமன்றத்தில் உளவியல் ரீதியாக மோடி அடிபட்டு உட்காந்துருக்கிறத பார்த்தேன். உண்மையிலே தான் நீங்கள் அவர் முகத்தை பாருங்கள், முதல்ல இருந்த மாதிரி. முதல்ல என்ன விஷயம் எல்லாத்தையும் பண்ணுவார். இப்போ வக்பு வாரி சட்டத்துக்கு ஒன்றும் பண்ணல. கூட்டணி கட்சி அன்புமணியே சொல்கிறார் இன்றைக்கி,
வக்பு வாரியத்தில் எப்படிங்க வெளியால் போடுவீங்க இஸ்லாமியர்கள்? அதுன்னு அவரே சொல்கிறார். அதாவது ஓரளவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அன்புமணியே சொல்கிறார். அப்போ என்ன நிலைமை நீங்கள் ஜாதி வாரி கணக்கு ஜாதி வாரி கணக்கு நடத்தவே மாட்டீங்க. அது மக்கள்கிட்ட போய் எடுபடுமா இல்லையா? தலித்துகள் பிரச்சனை இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. தலித்துகளுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்குது. ஒன்றிய அமைச்சரவை தலித்துகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த தகவல் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு, வந்துருச்சு. அதனால தான் போன தடவை காங்கிரஸ்க்கு அவ்வளோ ஓட்டு, தலித்துகள் மத்தியில் அவ்வளோ ஓட்டு, பட்டியலின சமூகத்தின் மத்தியில் அவ்வளோ ஓட்டு. ஏற்கனவே மராத்தா உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ யாரை வச்சு இப்போ ஆட்சி பண்ண போகிறீங்க? யாரை வச்சு நீங்கள் அங்கே தேர்தல் சந்திக்க போகிறீங்க? தேர்தல் கமிஷனை வச்சு. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, ஒன்றும் கேள்வி கேட்காது. ஆனால் என்ன சிக்கல்னா ஓட்டிங் மிஷின்லேருந்து எல்லா விஷயத்தையும் இப்போ இன்னும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விவிபேட்லேருந்து எல்லா விஷயத்தையும் இப்போ கேஸ் போட போகிறாங்க. அப்போ முதல்ல மாதிரி நீங்கள் விவிபேட்லலாம் அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படிங்கிறது இந்த தடவை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ என்ன நீங்கள் பண்ணுவீங்க? அதனால் இந்துத்துவாவை மறுபடியும் இந்த பசு மேட்ரு எடுக்கிறது, பழைய கால மேட்ரு எடுக்கிறது, புராதன கோயில்களை புனரமைப்பு ஆரம்பிப்பாங்க பாருங்கள். இப்போ சொல்லிட்டாருல இவர், இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இது அடுத்தடுத்து இதான் வேலை பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் சரத்பவார் பாட்டு 10 நாளில் இதை முடிச்சிருவான்ட்டாங்க. தேர்தல் பங்கீடே உடன்பாடே முடிச்சிடறான்ட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பல சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த ராஜ்ய மாதா அப்படிங்கிறது நெட்டிசன்கள் இதை பலவாறு எழுதிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.